இங்க ஒருத்தன் அவனோட கேர்ள் ஃப்ரெண்டை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக அவங்க ஊர்ல புதுசா திறந்த ஸ்கை வியூ அப்படிங்கிற ஒரு பில்டிங்க்கு கூட்டிட்டு போறான். ஆனா இவன் இங்க வந்ததால சந்தோஷப்படுவான்னு பார்த்தா இங்க வந்ததுல இருந்து இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு மட்டும் அவளுக்கு தோணிக்கிட்டே இருக்கு. அப்போ இவங்க மேல போறதுக்காக லிப்ட்ல ஏறுறாங்க. ஆனா அப்போன்னு பார்த்து லிப்டோட டோர் க்ளோஸ் ஆக மாட்டேங்குது. கையால க்ளோஸ் பண்ணி தான் இவங்க மேல போறாங்க. அப்போ இவங்க ரெண்டு பேரும் மேல போய் பாக்குறாங்க. பார்த்தா மேல ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்கள மாதிரி நிறைய கப்புள்ஸ் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. அப்போ எல்லாரும் டான்ஸ் ஆடி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அங்க இருந்த ஒரு வெயிட்டர் ஒரு பீர் பாட்டில் ஓபன் பண்றான். அப்போ அதோட மூடி போய் மேல இருந்த ஒரு சாண்டிலியர்லயே பட்டுருது. இப்படி அடிச்சதால அந்த சாண்டிலியர்ல இருந்த ஒரு கூர்மையான கண்ணாடி பீஸ் கீழே இருந்த கண்ணாடியிலே விழுந்துருது. அதனால அந்த கண்ணாடியில சின்னதா ஒரு கிராக் விட்டுருது. இது தெரியாம எல்லாருமே டான்ஸ் ஆடி பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைம் அந்த டவருக்கு மேல இருக்க ஒரு சின்ன பையன் அவன் வச்சிருக்க காயினை கீழே போட்டா என்ன ஆகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த காயினை தூக்கி கீழே போடுறான். அப்படி தூக்கி போட்ட காயின் கீழே போய் விழுன்னு பார்த்தா அங்க அடிச்ச காத்துல ரிட்டர்ன் ஆகி அங்க இருந்த ஒரு சின்ன கேப் வழியா உள்ள வந்துருது. அப்படி உள்ள வந்த காயினுமே அங்க சுத்திக்கிட்டு இருந்த ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன்லயே பட்டு ஸ்டக் ஆயிருது. இதனால என்ன ஆகுதுன்னா அந்த ஃபேன் சுத்த முடியாம ஸ்டக் ஆகி அந்த ஃபேனோட ஒரு ரெக்க மட்டும் உடஞ்சு போய் பக்கத்துல இருந்த ஒரு கேஸ் லைன்லயே போய் உடைச்சிருது. இதனால அந்த பைப்ல போய்கிட்டு இருந்த ஏதோ ஒரு வகையான கேஸ் லீக் ஆகி இவங்க டான்ஸ் ஆடிட்டு இருந்த ஃப்ளோருக்கு வந்துகிட்டு இருக்கு. அதே நேரம் இவங்க எல்லாருமே நல்லா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டவரை தாங்கிட்டு இருந்த கம்பியில இருந்த நட்டு ஒன்னா புடிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதே டைம் அந்த ஃப்ளோரையும் கிராக் டெவலப் ஆகிட்டே இருக்கு. அப்போ இந்த பொண்ணு இங்க ஏதோ தப்பா நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு வேகமா என்ன பண்றான்னா அங்க இருந்து விலகிடுறா. அப்படி விலகுனதுமே அந்த கண்ணாடி ஃப்ளோர் உடஞ்சு எல்லாரும் புடிங்கிட்டு கீழே விழுந்துறாங்க. அப்போ இவளோட பாய் ஃப்ரெண்ட் கீழே விழாம அங்க இருந்து ஒரு கண்ணாடி பீஸை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருப்பான். அப்போ இவனுக்கு இன்னைக்கு நம்ம சாக போறோம் அப்படின்னு எழுதியிருக்கும் போல அந்த பீஸ் உடஞ்சு கீழே விழுந்து இறந்துடுறான். அப்போ அந்த கேஸ் லீக் ஆனதுனால அந்த ஃப்ளோரை வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. அப்போ அந்த நெருப்புல கறி பாதி பேர் இறந்து போயிடுறாங்க. அதுல இருந்து தப்பிச்சா கொஞ்சம் பேர் மட்டும் ஸ்டெப்ஸ் வழியே தப்பிச்சு போகலான்னு போறாங்க. அவங்க நேரம் பார்த்து அந்த ஸ்டெப்ஸ் உடஞ்சு அங்க ஓடுனவங்க எல்லாருமே கீழே விழுந்து இறந்து போயிடுறாங்க. அப்போ மீதி இருக்கிற எல்லாருமே லிப்ட்ல தப்பிச்சு போகலான்னு லிப்ட்ல ஏறாங்க. அப்போ இந்த பொண்ணு நம்ம லிப்ட்ல போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏற போறா. அப்ப குறுக்க இருந்த கவிசிக்கு வந்த மாதிரி ஒரு தாத்தா வந்து இவ்வளவு தள்ளி விட்டு அவர் போய் ஏறிடுறாரு. ஆனா மொதுன்னு ஒரு 100 பேர் லிப்ட்ல ஏறினா என்ன ஆகும்? அவ்வளவுதான், அந்த லிப்ட் புடிங்கிட்டு கீழே விழுந்து கடைசியா அந்த பொண்ணு நினைச்ச மாதிரி நடந்துருது. இந்த மாதிரி நிறைய மூவி இன்ட்ரெஸ்டான வீடியோஸ் பார்க்கறதுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.